வணக்கம். நான் மருத்துவர் அஜய் சிவகுமார், பொது மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் ஒரு மாஸ்டல் செக்கப் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பித்தப்பை கற்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பித்தப்பை கற்கள்னால எல்லா தடவையும் தொந்தரவு வருமா? வராது. சில பேர்த்துக்கு தொந்தரவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்படி இருக்கும்போது சில பேர்த்துக்கு மேல் பகுதி வயிற்றில் வலி வரலாம். அப்படி அதுபோக அஜீரண கோளாறுகள் வரலாம், வாந்தி வரலாம். சில நேரங்களில் இது இன்னும் மேலும் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி பித்தப்பை வீக்கம் உண்டாக்கலாம், கணைய வீக்கம் வரலாம், கல் நகர்ந்து கீழே போய் குழாயில் அடைச்சிருக்கும் போது மஞ்சக்காமலை உண்டாக்குற வாய்ப்புகளும் உண்டு. எல்லா தடவையும் பித்தப்பை கல் இருக்குதுன்னா நம்ம ஆப்ரேஷன் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. சில பேருக்கு சிம்டம்ஸே இல்லைங்கும்போது நம்ம பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகளில் பித்தப்பை கற்கள் அளவுகளை மட்டும் வைத்து, அதுவும் இல்லாமல் இதர மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கிற போது நம்ம பித்தப்பை ஆப்ரேஷன் செய்ய தேவைப்படும். அப்படி இருக்கும்போது பித்தப்பை ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருந்ததுன்னா நாம் வந்து இன்றைக்கி லேப்ரோஸ்கோபிக் ஆப்ஷனும் ரொபாட்டிக் ஆப்ஷனும் இருக்குது. இது மாதிரி நம்ம செய்யும்போது ஆப்ரேஷன் இன்னும் வேகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பேஷண்ட்டுக்கு ரிகவரி டைமும் இன்னும் வேகமாகவும் இருக்கும். வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவாக யூரிட்ரிக் ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்களுக்கு வந்து அதிகமாக பயனளிக்க உண்டு. பித்தப்பை கல்லுக்கு அந்த மாதிரி எதுவும் பயனளிக்காது.